என் இனிய நல் உறவின் உறவுகளே, இன்று 7/9/25 இருக்கின்றோம். இன்று நவநாளில் கடைசி நாள். நாம் தினம் நமக்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்புகள் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்மை, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். இந்த ஆவியின் கொடைகளை நாம் அன்னை மூலமாக இறைவனிடம் நாம் கேட்டோம். இறைவனும் நமக்கு அதை கொடுத்திருப்பார் என்ற நம்பிக்கையோடு நன்றி செலுத்துவோம். நாம் இன்று தொடரும் சங்கீத தொடர்ச்சி 104, 7, 8, 9. நீவிர் கண்டிக்கவே அது விலகி ஓடியது, நீவிர் இடி என முழங்க அது திகைப்புற்று ஓடியது. அது மலைகள் மேல் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி அதற்கென குறித்த இடத்தை அடைந்தது. அது மீறி செல்லாதவாறு அதற்கு எல்லை வகுத்தீர். பூ உலகை அது மீண்டும் மூடிவிடாதபடி செய்தீர். இன்றைய வாசகம், முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து. சாலமோன் இறைவனிடம் எப்பவுமே ஞானத்தை கேட்டவர். நான் இந்த மக்களுக்கு எப்படி தீர்ப்பளிப்பது என்று. நீர் ஞானத்தை அருளாமலும் உயர்வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகளை செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர், ஞானத்தால் மீட்படைந்தனர். இன்றைய இரண்டாம் வாசகம் பிலோமின் நூலிலிருந்து 9, 10, 12, 17. உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. இந்த கடிதம் பிலவனுக்காக எழுதப்பட்டது. மற்றும் இன்று தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 14, 25, 33. பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்தபோது அவர்களிடம், என்னிடம் வருபவர் தன் தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உறவுகளையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தன் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் உட்கார்ந்து அதற்குடைய செலவை நாம் எழுதி கணக்கு போட்டு பார்ப்போம் அல்லவா? அதே போல்தான் இதையும் இருக்கும். இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், இவனிடம் இல்லாத போய்விட்டது என்று கேவலப்படுவீர்கள் என்பதை இயேசு இதை எடுத்து கூறுகின்றார். சீடத்துவம் என்பதும் இறைப்பணி என்பதும் அனைத்தையும் துறந்ததாக இருக்க வேண்டும் என்றும் இறைவன் மட்டுமே பற்றி கொள்ளக்கூடிய வாழ்வு முறையாக அமைய வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது இன்றைய நற்செய்தி. உறவில், உடைமையில், உயிரில் பற்றற்ற இறைவனை இறுக பற்றி கொள்வதே சீடத்துவம். இதுவே சீடத்துவத்தின் முதல் நிலை. பிறப்பிலும் வளர்ப்பிலும் இறப்பிலும் தியாகம் கொண்ட இயேசு இதே மனநிலையில் தம் சீடர்களும் பற்றற்ற தன்மையில் உருவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எனவே தான் பவுல் கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும் என்று பிலிப்பியர் 2:5 கூறுகிறார் என்கிறார். சிறுவன் சங்கரனுக்கு சந்நியாசியாக வேண்டும் என்பது ஒரு ஆசை என்ற எண்ணம். இவன் வீட்டிற்கு ஒரே பிள்ளை. தாயாருக்கு தன் கணவரின் பரம்பரை ஞானியரை உருவாக்கிய பரம்பரை. எனவே இல்லறத்தில் அவனை இருக்க வைக்க தாய்க்கு ஆசை. ஆகவே மறுத்துவிட்டாள். ஒரு நாள் தாயும் மகனும் பூர்ண நதியில் நீராடும் பொழுது முதலை ஒன்று சங்கரனை கவி கொண்டது. மரணத்தின் பிடியில் இருந்த சங்கரன் தன் தாயிடம், அம்மா, இப்போதாவது எனக்கு விடை கொடுங்கள், நான் இறக்கும் போதாவது சந்நியாசி என்ற எண்ணம் கொண்டு இறந்து விடுகிறேன் என்று கெஞ்சி கேட்கிறான். மன போராட்டத்தில் சிக்கிய தாய் சரி என்று விடை கொடுக்கின்றாள். எதிர்பாராத விதமாக முதலை அவனை விட்டு விடுகிறது. சந்நியாச மந்திரங்களை ஜெபித்தபடியே நீரில் மூழ்கி புது பிறவியாக எழுந்து வந்தான் சங்கரன். தாய் மகனிடம், மகனே, வேகமாக கரைக்கு வா, நாம் வீட்டிற்கு ஓடி போய்விடலாம் என்றாள். மகன், அம்மா, வாக்கு மாறக்கூடாது, நீங்கள் என்னை இறைவனுக்கு அல்லவா கொடுத்து விட்டீர்கள் என்றான். இது புராண கதையாக இருந்தாலும் உறவுகளை துறப்பது தான் சீடத்துவம். இரண்டாம் நிலை என்பது உயர்த்துகிறது இக்கதை. எனவே இயேசு என்னிடம் வருபவர் தன் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரை லூகாஸ் 14:26 சொல்வது போல மேலாக கருதக்கூடாது என்கிறார். உறவுகளை, தாயை வெறுப்பதல்ல துறவு. எல்லோருக்கும் என் தாய் என்ற உறவின் விரிவே துறவு. அன்பு வற்றிய நிலை அல்ல துறவு. அன்பின் அதிர்வுகளை அகலப்படுத்துவதே துறவு. துறப்பது வெறுமனே துறப்பதற்கன்று,
துறப்பது இறைவன்பால் நிரப்புவதற்கே. எல்லைக்குட்பட்ட அன்பை எல்லை கடந்ததாக்கும் முயற்சியே சீடத்துவம். சீடத்துவம் என்பது நாம் எல்லா நேரமும் இறைவனுடனே இருப்பது. பக்தருக்கும் சீடர்களுக்கும் இதான் வித்தியாசம். பக்தன் அந்த நேரத்திற்கு தன்னுடைய எல்லா விதமான முயற்சிகளையும் செய்து முடித்துவிட்டு அவன் வழியே செல்வான். ஆனால் சீடத்துவம் அப்படி கிடையாது. இறைவனோடு ஒன்றித்த வாழ்வு தான் சீடத்துவம். நாமும் இறைவன் சீடர்களாக வாழ அன்னையோடு இணைந்து, அன்னை எப்படி இறைவனின் சீடராக இருந்தாரோ அதேபோல் நாமும் முயற்சி செய்வோம். முயற்சித்தான் நம்மை முடிவுக்கு கொண்டு வரும். அதனால் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.